எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது जर्मिया हमें 16 चैप्टर 16 हम पढ़ते हैं जब கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, परमेश्वर का वचन मेरे लिए बनाया गया है। கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்ன காரியங்களை நாம் வாசிக்கிறோம். परमेश्वर जो वचन दिया है उससे हम पढ़ के वैसे ही कार्य करेंगे। நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரத்திகளும் இருக்க வேண்டாம், उससे तुम्हें बच्चे नहीं चाहिए। இவ்விடத்தில் பிறக்கிற குமாரனையும் குமாரத்திகளையும் தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் பெற்ற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், जिन लोगों ने जिनके बच्चे हैं उनके बारे में परमेश्वर बता रहा है। இவ்விடத்தில் பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும் தேசத்தில் பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்கிறது. जो औरत बच्चे हैं उनके बारे में और उनके जो पूर्वज है उनके बारे में परमेश्वर बात कर रहा है। It's very easily saying about that, don't marry any girls in this city. परमेश्वर कह रहा है इस वचन के थ्रू कि किसी लड़की से शादी मत करो, वचन के द्वारा। And again he's saying about that city is totally harlot city. They are doing the adultery. और उसी से परमेश्वर कह रहा है कि ये शहर में हालेलुया बहुत व्यभिचार का काम चल रहा है। So அவங்க விபச்சாரம் செய்தபடினால்தான் அந்த இடத்துல நீ விவாகம் பண்ணாதே என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கு இந்த வார்த்தை வருகிறது. जर्मिया हालेलुया नबी ये कहते हैं प्रवक्ता कि यह क्या बोलते हैं यहाँ पे बहुत व्यभिचार चल रहा है, इसलिए यहाँ पे शादी मत करो। இந்த பட்டணத்துல மிகவும் பெரிய கொடிதான காரியங்கள், எல்லா பாவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. जर्मिया नबी प्रवक्ता के अनुसार उस शहर में बहुत पाप बढ़ गया है। பாவம் ஒன்று விபச்சாரம் மட்டும் ஒரு பாவம் கிடையாது. केवल व्यभिचार ही एक पाप नहीं है। If you are not able to worship the Lord in a right time, right place, that also called as adultery. अगर आप प्रभु को क्या बोलते हैं आराधना नहीं करते हो, प्रभु से प्रार्थना नहीं करता हो, वो भी एक तरह का व्यभिचार है। நீ பணத்துக்கு பின்னாடி போறது கூட ஒரு விபச்சாரமாய் காணப்படுகிறது. अगर अधिक आप पैसों के पीछे ही भागते रहोगे, वो भी एक व्यभिचार है। ஏதோ ஒரு ஆசையின் மேலாக போய் கொண்டிருந்தால் அதுவும் விபச்சாரம் தான். किसी चीज को बहुत ज्यादा प्यार करना वो भी एक तरह से व्यभिचार ही है। சோ அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், நீ இந்த இடத்துல பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம். इसी कारण हालेलुया यिर्मयाह प्रवक्ता से परमेश्वर ने कहा कि इस शहर में शादी मत करना। கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி வேற ஏதோ ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை எரேமியாவுக்கு சொல்லியிருக்கலாம். प्रभु यिर्मयाह को और आशीर्वाद की बातें बोल सकता था। எரேமியாவுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லி, இந்த இடத்துல போகும்போது பொன் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும், இந்த இடத்துல போகும்போது பணம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கலாம். यिर्मयाह को क्या बोलते हैं, प्रभु ये बोल सकता था कि इस जगह जाइए आपको पैसा मिलेगा, धन मिलेगा, आशीर्वाद मिलेगा, बोल सकते थे। ஆனால் அவர் அந்த வார்த்தை சொல்லவில்லை. लेकिन प्रभु ने वो बात नहीं बोला। இந்த இடத்துல பாவம் நிறைந்து போய் கிடைக்கிறது. प्रभु ने कहा कि उस जगह व्यभिचार और पाप बढ़ चुका है। இந்த பாவத்தில நீ விழுந்து போகாதே. बोला कि इस शहर में इस पाप में तुम मत गिरो। God given a warning to Jeremiah. यिर्मयाह प्रवक्ता को प्रभु ने आगाह किया। அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இங்க பாவம் நிறைந்து போய் கிடைக்கிறது, விபச்சாரத்திலே நிறைந்து போய் கிடைக்கிறார்கள், பண ஆசையிலே நிறைந்து போய் கிடைக்கிறார்கள். அதனால you have to be careful, நீ எச்சரிக்கையா இரு. यिर्मयाह प्रवक्ता को परमेश्वर ने कहा कि यहाँ पे पाप बढ़ चुका है, व्यभिचार बढ़ चुका है, गलत चीजें हो रही है, इसलिए तुम ध्यान से रहना। நவர் இந்த பெங்களூர் பட்டணத்துல கூட நாம் பார்க்கலாம், மகா கொடிய பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. अब देखते हैं इस बेंगलुरु शहर में भी काफी पाप बढ़ चुका है। இந்த பாவமான சூழ்நிலையில சுவிசேஷம் எல்லா இடத்திலும் பரவிவிட்டது. இல்லை சுவிசேஷம் தேவையில்லை என்று சொல்லி யோசிக்கலாம். हम लोग सोचते हैं कि ना इस शहर में क्या बोलते हैं प्रभु का सुसमाचार फैल चुका है, यहाँ पे आप पाप के बारे में बात नहीं करना करके सोचेंगे हम कभी। இந்த பாவம் நிறைந்த ஜனங்கள் மத்தியிலே इन पापियों के बीच में நாம்
தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லும்போது इन पापियों में जब प्रभु का वचन हम लेके जाएंगे, அவர்கள் பாவத்துல டிச்ல இருக்கிறது போல குலையான சேற்றுல இருக்கிறது போல இருக்கிறாங்க. वो जिस तरह से गंदगी में पड़े हैं, उस तरह से पाप की गंदगी में पड़े हुए हैं। அவங்க மேல வரும்போது வெளியே போகும்போது நல்ல கோட்டு சூட்டு போட்டு போயிட்டு இருக்கலாம். वो अच्छे कोट सूट में जाते होंगे இயேசு நல்லவர் என்று சொல்லி சொன்ன உடனே எனக்கு தெரியும்பா இயேசுவை பத்தி சொல்லலாம். और वो कहेंगे कि परमेश्वर बहुत अच्छा है, हमें सब कुछ मालूम है। அவங்களுடைய இதயத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குலையான சேற்றுல டிச்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. लेकिन उनकी जिंदगी में आप देखोगे तो अंधकार में फंसे हैं। அந்த டிச்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் எரேமியாவுக்கு சொல்றாரு, நீயும் அந்த டிச்ல போய் விழுகாத. परमेश्वर ने कहा कि उस अंधकार, उस पाप में यिर्मयाह तुम मत पड़ो। அந்த டிச்ல நீ விழுந்துட்டீன்னா உன்னை வெளியே கொண்டு வரது மிகவும் கஷ்டம். अगर तुम उस व्यभिचार पाप में, और यिर्मयाह को प्रभु ने कहा अगर तुम गिर गए तो वापस बाहर आना मुश्किल है। இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மனுஷர்கள் கூட இந்த டிச்ல விழுந்து போய் கிடக்கிறார்கள். आज देखते हैं परमेश्वर के बच्चे बहुत से लोग इस पाप में फंस चुके हैं। ஏன் அவர்கள் இந்த டிச்ல விழுந்திருக்காங்க, ஏன் இந்த உடையான சேத்துல விழுந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்படவில்லை. क्यों वो लोग है पाप की गंदगी में पड़े हैं? इसका कारण एक ही है कि किसी ने उनको वचन नहीं बोला। எச்சரிக்கை மணியை கர்த்தர் அடித்து விட்டார், எச்சரிக்கை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆனால் அவர்கள் அதை கேட்காமல் மறந்து விட்டு அவர்கள் செவி தினமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். कुछ लोगों को परमेश्वर ने आगाह किया और पाप से बचाने का वचन भी दिया, लेकिन क्या बोलते वो सुन नहीं रहे। தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட அவர் சொல்லிவிட்டார், எச்சரிக்கை கொடுத்து விட்டார். ஆனால் அவர்களுடைய செவி அதை கேட்க மறுத்து விட்டது. कुछ विश्वासियों को प्रभु ने कहा कि इस पाप में मत जाओ, लेकिन क्या बोलते हैं वो बहरे की तरह रह रहे हैं। இயேசு கிறிஸ்து எப்பொழுது எச்சரிக்கை கொடுக்கிறாரோ, தேவன் எப்பொழுது நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரோ அந்த இடத்துல செய்யக்கூடாது என்று சொல்லி அதை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. वचन ये कहता है खबरदार, पाप से खबरदार, लेकिन क्या बोलते हैं हम लोग उसे देखते नहीं है कभी। அங்கே பெற்ற பிள்ளைகள், குமாரத்திகள், அவருடைய பிதாக்கள், அவருடைய தாய்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எரேமியாவுக்கு प्रभु यिर्मयाह प्रवक्ता को उनके पूर्वज और उन लोगों के बारे में बताता है। மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். परमेश्वर ने कहा कि एक बहुत बड़ी बीमारी से आके वो मर जाएंगे। அவர்களுக்கு புலம்பல் வரும். वो क्या बोलते हैं कोसेंगे। அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் இருப்பார்கள். कुछ लोग मर के लोग ना रो के बैठे रहेंगे। நிலத்தின் மேல் எருவாய் இருப்பார்கள். और वो बहाना ढूंढेंगे और सहायता के लिए ढूंढते रहेंगे। பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் அவர்கள் மடிந்து போவார்கள். भूख और प्यास और झगड़े से मर जाएंगे। அவருடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமி மிருகங்களுக்கும் இரையாகும். और उनकी लाशें आकाश के पक्षी और चील वो खाएंगे उनके शरीर को। They are not able to be buried. They never get the place to be buried. उनको शमशान घाट नहीं मिलेगा उनकी लाश को बरी करने के लिए। அவர்களை எடுத்து கொண்டு போய் போடுவதற்கு யோசிக்கும் போது அவர்கள் அந்த பூமியில எருவாய் fertilizer like that they will become. जिस जमीन में डालना है वहां पे वो देखें कि वो जमीन क्या खराब हो चुका है। ஏன்? इसका कारण क्या है? அவர்கள் செய்த பாவம், कारण एक ही है कि उनका पाप, அவர்கள் செய்த அக்கிரமம், उन्होंने जो गलतियां की हैं அவர்கள் செய்த அக்கிரமத்தினாலே பாவத்தினாலே அவர்கள் இப்படிப்பட்ட கொடிய மகா வியாதிகளினாலே சாவார்கள். महापाप और महा गलती से और बीमारियों से वो लोग मरेंगे। When the corona came, COVID came, जब कोरोना आया, எப்பொழுது கோவிட் வந்ததோ அப்பொழுது அநேகர் மரித்தார்கள், அநேகர் மரித்து எருவை போல எரிந்து போடப்பட்டார்கள். हमने देखा कोविड टाइम में लोग कितने मरे और पड़े हुए थे। அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் இல்ல. लोग उन्हें छू नहीं रहे थे और उन्हें बरी नहीं कर रहे थे। கட்டி கட்டா எடுத்து போய் ஒரே இடத்துல குளிர போட்டு மூடினாங்க. हमने देखा कि लाशों को लेकर जाके एक गड्ढे में डाल के बंद कर दिया। ஏன் நடந்தது? क्या क्यों ये हुआ? மனுஷர் செய்கிறதான பாவத்தின் நிமித்தம்.
इंसान द्वारा किया गया पाप उसके कारण हुआ। எப்பொழுது நாம் பாவத்தை செய்கிறோமோ, जब जब हम पाप करते हैं, எப்பொழுது நாம் அக்கிரமத்தை செய்கிறோமோ, जब जब क्या बोलते हैं हम அப்பொழுது ज्यादा गलती करते हैं, அப்பொழுது கொடிய வியாதிகள் நமக்கு வரும். जब हम ज्यादा पाप जल्दी करते हैं तो इस तरह की बीमारी आती है। கர்த்தர் அந்த பட்டணத்தை குறித்து தெளிவாய் சொல்கிறார். प्रभु उस शहर के बारे में बता रहा है। அவர்கள் குமாரர், அவருடைய குமாரத்திகள், அவருடைய தாய்கள், அவருடைய தகப்பன்மார்கள், उनके बच्चे और उनके परिवार के बारे में प्रभु बता रहा है, அவருடைய குமாரர்கள், और उनके बच्चों के बारे में बता रहा है, அவருடைய குமாரத்திகள், और उनकी बेटियों के बारे में बता रहा அவருடைய है, தாய்மார்கள், उनके माँ पिता के बारे में बता रहा है, அவருடைய தகப்பன்மார்கள் उनके पिता के बारे में बता रहा है। எப்படி இருப்பார்கள் என்று தெளிவாய் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. इस वचन में उनके बारे में बात कर रहा है। 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 16वां वचन यिर्मयाह 16 वचन पढ़ते समय நான் சொல்லுகிறார் தெளிவாக, यिर्मयाह प्रवक्ता एकदम स्पष्ट कर रहे हैं। எரேமியாவுக்கு தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் மகா கொடிய வியாதியினாலே சாவார்கள். प्रभु ने स्पष्ट रूप से कहा कि इस शहर में बड़ी बीमारी से लोग मरेंगे। அவர்கள் கொடிய வியாதிகள் மறிக்கிறது மட்டுமல்ல, वो महापाप से मरेंगे नहीं, और कुछ भी है। 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, जब हम यिर्मयाह 5वां अध्याय में पढ़ते हैं, ஆகியால் நீ துக்கமிட்டு பிரவேசியாமலும், दुख के साथ नहीं जाओगे, புலம்ப போகாமலும், हम गलत बातें नहीं करोगे, அவர்களுக்காக பரிதபிப்பாமலும் இருப்பாயாக. और उनके बारे में कोई प्यार दिखाएगा नहीं। என் சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். प्रभु कहता है कि मैं अपनी समाधान और अपना क्या बोलते हैं இரக்கம், करुणा इन्हें यहाँ से हटा दूंगा। இரக்கம் கிருபை இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன். मैं अपनी कृपा इन लोगों से हटा दूंगा। சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போடுவேன். कृपा और समाधान इन लोगों के बीच से मैं हटा दूंगा। Why God wants to take out the peace and grace and mercies from the people of the city? क्यों प्रभु कृपा करुणा समाधान वहां से हटाता है? ஏனென்றால் அவர்கள் செய்ததான பாவத்தின் நிமித்தம். कारण यही है कि महापाप वो लोग कर रहे हैं। அவர்கள் செய்ததான பாவத்தின் நிமித்தம். वो जो पाप कर रहे हैं, Even though they know this is the sin, उन्हें मालूम है कि ये महापाप है। இவர்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொல்லி, उनको मालूम है कि ये एक महान पाप है, ஆனாலும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர கஷ்டப்படுறாங்க. लेकिन वो क्या बोलते बहाना ढूंढ रहे हैं और वो बाहर नहीं आ रहे हैं। தேவனுக்கு செவியை சாக்கியிருக்கப்படுறாங்க, பிசாசுக்கு காது கொடுக்குறாங்க. वो अपना कान प्रभु के वचन से हटा के शैतान पे लगा रहे हैं। ஏன் இதை செய்கிறார்கள்? वो क्यों कर रहे हैं? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. क्योंकि उनको प्रार्थना प्रभु का वचन सुनना पसंद नहीं है। தேவன் கடிந்து பேசுகிறார், प्रभु यहाँ पे स्पष्ट तरह से बात कर रहे हैं। தேவன் எச்சரிக்கிறார். प्रभु यहाँ पे हमें खबरदार कर रहे हैं। எங்கே எச்சரிப்பு இருக்கிறதோ, जहाँ पे प्रभु हमें स्पष्ट करता है, खबर करता है, எங்கே கடிந்து பேசுகிறார்களோ, जहाँ प्रभु बहुत ही गंभीरता से बात करता है, அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்க மாட்டாங்க. वहां जाके परमेश्वर का वचन नहीं सुनते हैं। எங்கே கடினமாய் பேசவில்லையோ, जहाँ पे लोग क्या बोलते कुछ बताते नहीं है, எங்கே எச்சரிப்பு இல்லையோ, जहाँ पे खबरदार नहीं करते हैं, அங்கே போய் உட்கார்ந்து இருப்பாங்க. वहां जाके वो लोग बैठ जाते हैं। Why they are going like that people? कारण क्या है प्रभु के वचन से दूर जाने का? Why they are going there sitting in the places where there is no warnings, there is no kind of a அவங்களுக்கு எச்சரிப்பு இல்லையோ, क्योंकि वो उस जगह वो जाते क्यों, जहाँ पे कुछ क्या बोलते हैं स्पष्ट रूप से बताया नहीं गया और खबरदार नहीं करते, वो जगह जाते क्यों है? ஏன் அவர்கள் எச்சரிப்பும் சமாதானமும் கடிந்து கொள்ளாத இடத்துல போகிறார்கள் என்று சொன்னால், क्योंकि वहाँ क्यों वहाँ जाते हैं जहाँ पे उनको क्या बोलते हैं शांति नहीं मिलती, जहाँ पे उनको समाधान नहीं मिलता, कृपा नहीं मिलता, क्यों जाते हैं वहाँ पे? அங்கே போய் அவர்கள் உட்கார்ந்து அங்கே ஷோ பண்ணிட்டு போயிடுறாங்க. वो फुल तैयार होके वहाँ जाके बैठ जाते हैं। ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த இடத்துல நீ பெண் கொள்ளாமல் இரு. लेकिन प्रभु का वचन कहता है कि उस जगह जाके तुम शादी मत करो जहाँ बहुत இந்த ज्यादा पाप இடத்துல है। நீ பெண்ணை விவாகம் பண்ணாதே. इस
पापी शहर में जाके लड़की से शादी मत करना। இந்த சிட்டில நீ என்ன பண்ணாத, கை போக்காத. इस पापी शहर में अपना हाथ मत डाल। இன்றைக்கு अनेक தேவ பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்கன்னா விசுவாசி அவிசுவாசியோட கைகோர்த்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். हमने देखा है कि जितने विश्वासी लोग हैं वो अविश्वासी से मिल जाते हैं आज के जमाने में। இன்றைக்கு விசுவாசிகள் சொல்வார்கள், அவர்கள் போகிறதான இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகளோட கைகோர்த்து விட்டு எதையோ செய்து கொண்டிருப்பார்கள். हमने आज देखा कि विश्वासी अविश्वासी साथ मिलकर कुछ गलत काम करते रहते हैं। அவளுக்கு வருகிறதான ஆத்மீக குறித்தான் எரேமியாவுக்கு தெளிவாக கர்த்தர் பேசினார். इसी कारण यिर्मयाह प्रवक्ता को परमेश्वर ने ये सब चीजें बताया। அவருடைய குமாரத்திகள், குமாரர்கள், தாய்கள், தகப்பன்மார்கள் எல்லாரும் அக்கினிக்குள்ளாக போவார்கள். प्रभु कहता है यिर्मयाह प्रवक्ता को कि उनके माता पिता, उनके बच्चे सारे अग्नि में गंधक अग्नि में डाला जाएगा। பயங்கரமான கொள்ளை நாயினாலே அவர்கள் சாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. महा पाप और महा बीमारी से वो लोग मरने वाले हैं। பயங்கரமான கொள்ளை நோயினாலே சாகும்போது அவர்களை அடக்கம் பண்ண ஆள் கிடையாது. महामारी और बीमारी से वो मरेंगे लेकिन उन्हें कोई देखने वाला नहीं होगा। அவர்களை எரிந்து போடுவார்கள். उनको जला के फेंकना पड़ेगा। அவர்களை ஆகாயத்து பறவைகள் வந்து தின்னும். वो जंगलों में फेंक देंगे ताकि पक्षी खा सकें। இந்த மாதிரி எல்லா காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். प्रभु इन सब कार्यों के बारे में यहाँ बता रहा है। அப்படி இருக்கிறதான நேரத்துல துக்க வீடு, அவர்களுக்காக துக்கிக்கிறதான இடத்துல கூட நீ போகாதே. प्रभु कहता है कि उस दुख घर में मत जाओ। அங்கே துக்கத்தின் வீட்டுக்கு நீ கடன் சொல்லும்போது அவர்களுக்காக பரிதபியாமல் இரு. उस दुख घर में मत जाओ और उनके बारे में ज्यादा सोचो मत। அவர்களுக்காக சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன். मैंने उन लोगों से जिन लोगों ने पाप किया है समाधान, कृपा, शांति सब कुछ हटा दिया है। as a prophetical word இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். आज ये वचन आपको बता रहा है இந்த பட்டணத்துல சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவார் சீக்கிரமாக. कुछ दिनों में अगर यही पाप आगे चलता रहा हमारे शहर में तो प्रभु यहाँ से कृपा, शांति, प्यार, राज सब कुछ हटा देगा। அப்பொழுது நீங்கள் ஒரு கொள்ளை நோயினாலே சாவீர்கள். और तब हम जिस शहर में थे उस शहर में महामारी से लोग मरेंगे உங்களுடைய பேதங்கள் எரிந்து போடப்படும். और तुम्हारे शरीर को जला के डाल दिया जाएगा। அந்த நேரத்துல உங்களை பார்த்து உங்களை அடக்கம் பண்ணுவாங்க ஆள் இல்லாமல் இருக்கும். तब देखना कि जब महामारी से अगर हम बीमारी से मर गए तो तुम देखोगे कि क्या कोई हमें गाड़ने वाला नहीं है। அதற்கு முன்பாக நாம் மனம் திரும்ப வேண்டுமா அவசியமாய் இருக்கிறது. उससे पहले हम प्रभु के पास आए, उसके वचन को सुने और अपने अपने पापों की माफी मांगे और प्रभु को कबूल करें। மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல வரும்போது जब अपना दिल परिवर्तन करके परमेश्वर के पास आते हैं, repent, the kingdom of God at our hand. प्रभु कहता है कि क्या बोलते हैं, आप है ना पश्चाताप कीजिए, प्रभु का राज्य आपके लिए है। தேவனுடைய சமூகத்துல திரும்பி வரும்போது जब प्रभु के पास हम फिर से आते हैं, இந்த உலகத்தோட ஒத்து பேசம் தெரியாமல் இருக்கும்போது जब हम इस दुनिया से हट कर या प्रभु के पास आते we हैं, are totally separated from this world. हमें इस दुनिया से प्रभु अलग ही रखता है। இந்த उலகத்தை விட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணப்படுவீர்கள். इस दुनिया से हमें अलग किया जाएगा। निदाने यीशु राजने